சரி, இப்ப இதுக்கு மாற்றா நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு அரசை இயக்குவது கான்ஸ்டிடியூஷன் தானே, அரசமைப்பு, அந்த கோட்பாடு தானே. அரசமைப்பு சட்டம் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துடைய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. அங்கேயே அது நாங்கள் கம்யூனிஸ்ட் என்கிற வகையில ஒர்க்கிங் கிளாஸோட இன்ட்ரெஸ்ட்ல அமைக்கப்படல என்பதால் தான் அது பற்றி இது ஜனநாயகமே இல்லை, அதுல குறைபாடு இருக்கு, போலி ஜனநாயகம் என்கிற பதங்களை நாங்கள் பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ அது இன்னமும் ரொம்ப செட்பேக், ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில இந்த அரசமைப்பு சட்டம் தான் இயக்குகின்ற ஒரு கோட்பாடு, ஒரு நிறுவனம் என்கிற வகையில அதுல மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்குது. அதை புதிதாக ஒர்க்கிங் கிளாஸோடைய தேவைக்காக உருவாக்க வேண்டியிருக்கிறது தான். அதனால நாங்கள் முன்வைக்கிறது பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சேஃப்டி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க, இந்த அரசமைப்பை பாதுகாப்போம் சொல்லி. இங்க பாதுகாக்கிறது என்ன இருக்குது? ஏற்கனவே அது உருவாக்கப்பட்ட பொழுது அது ஒர்க்கிங் கிளாஸ்க்கான தேவைக்காக இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த கிட்டத்தட்ட 47 தொடங்கி 70 ஆண்டு காலத்துல அதோடைய சோல் எல்லாத்தையும் உருவிட்டாங்க. நான் சொல்றது சில உரிமைகள், மத சுதந்திரமோ, பேச்சு சுதந்திரமோ, எழுத்து சுதந்திரம், பல இருக்குது. அது வாழ்வாதாரம், வாழும் சுதந்திரம், இப்படி பல எல்லாத்தையும் உருவிட்டாங்க. எல்லாத்தையும் உருவின பிறகு அது வெறும் ஹாலோவா இருக்குது. எனவே தான் சொல்றோம், இதுல நாம அதாவது உருவப்பட்டதை ரீட்டர்ன் பண்ண வேண்டியது. புதிதாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டெமோக்ரஸி உருவாக்கப்பட்டது இந்த சில கிளாஸ்க்காகங்கிறதால ஒர்க்கிங் கிளாஸ்க்காக புதிய ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்க வேண்டியது. கான்ஸ்டியூஷன் உருவாகணும்னு சொன்னாக்கா அதுக்கு அரசியல் நிர்ணய சபை, அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவது என்பது ஒரு சேஞ்ச், அது மாற்றம். அரசியல் நிர்ணய சபை உருவாக்குற மாதிரி தான் எலக்ட்ரானிக் சேஞ்ச் இருக்குன்னு நான் சொல்றோம். இந்த எலக்ட்ரல் சேஞ்சுங்கிறது பொதுவாக இதை உருவாக்குறது, அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதா இருக்குது. எங்களை ஆட்சியை உட்காரவங்க, நாங்களுக்கு சில சலுகைகள் செய்யறோம் என்பதாகத்தான் ஒவ்வொரு தேர்தலும் இருக்கிறபடிய நாங்க சொல்றது அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குகின்ற தேர்தல் மாற்றமாக இருக்க வேண்டும். அந்த அரசியல் நிர்ணய சபை புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்க கூடியதாக இருக்கணும். இதுதான் நாங்கள் முன்வைக்க முடியும்.